எனக்கு உங்களை விட உங்க அண்ணாவை தான் ரொம்ப பிடிக்கும். அவரு கொஞ்சம் நம்மளுக்கு என்ன ஸ்டெப் வருதோ அதை பார்த்து கொஞ்சம் வேணும் மூமெண்ட் கொடுப்பாரு. ஆனா நீங்க அப்படி இல்லை, நீங்க பண்றது தான் நாங்க அப்பெல்லாம் நாங்க பேசவே மாட்டோம் பெருசா. we will not talk. ரெண்டு பேரும் இன்ட்ரோவர்ட்ஸ்ங்கிறதுனால ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து நான் நிறைய கொரியோகிராஃபர் அவரோட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன். அப்பெல்லாம் நிறைய வந்து மூமெண்ட்ஸ்க்கு தான் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. நானே வந்து கேட்பேன், சார் நான் வந்து இந்த கண்ணு இப்படி வச்சிருக்கிறேன், ஒரு க்ளோஸ் அப் கிடைக்கும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவார். ஏன்னா அப்பெல்லாம் நாங்கள் பேசவே மாட்டோம் பெருசா. we will not talk. ரெண்டு பேரும் இன்ட்ரோவர்ட்ஸ்ங்கிறதுனால ஐயோ ஒரே மூமெண்ட்டாக கொடுக்குறாரு, கொஞ்சம் க்ளோஸ் அப் வச்சா நல்லா இருக்கும். அது க்ளோஸ் அப் எப்போ வைப்பாரு, லாஸ்ட்டாக முடியும் போது நம்மளுக்கு டச் அப் பண்ண கூட டைம் இருக்காது. அப்புறம் நான் அவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஹைதராபாத்தில் தான். நானும் அவங்களும் ஒரு சாங் பண்ண போகிறோம், ஒரே சாங் தான் பண்ண போகிறோம், ஒரே காரில் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். அப்போ ஆனால் நானும் அவங்களும் பேசிக்கவே இல்லை. அவங்க யாரோ நான் யாரோ மாதிரி தான் போனோம் அந்த காருக்கு, மோகன் பாபு சார் ஷூட்டிங்கு. ரெண்டு பேரும் பேசிக்கல. நான் இந்த சைட் திரும்பி, நானும் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், பேசுறது இல்லை. அவங்க என்னோட மோசம், பேசுறதே இல்லை. அப்படி போயிட்டு ஷூட்டிங் பண்ண ஒரு 3-4 சாங்ஸ் நான் நிறைய கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். நாங்கள் அவ்வளோ பேசிக்கல. அப்புறமா அவங்க என்ன ரொம்ப அழகாக இருப்பாங்க, நம்ம எப்படியோ இருப்போம் அந்த டைமில். அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு நாள் சரி அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி போய் ஒரு ஹாய் சொன்னேன். ஹாய் சொன்னோன்னே ஹலோ ஹாய் ஹலோ அப்படின்னு வந்தது. ஆனால் அவங்க வார்த்தை மாய் மூடி தான் இருந்தது. எப்படின்னா அவங்க அம்மா இருந்தாங்க பக்கத்தில். சரி ஓகே, எல்லா இடத்துலையும் அம்மா இருக்காங்க. ஆமாம். பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஆளானதுக்கு காரணம் அவங்க அம்மா தான். டெஃபினட்டாக இப்படி எவ்வளோ பெரியலாம் அவங்க அம்மா. அவ்வளோ அவங்க மீனாட்சி எவ்வளோ உழைக்கிறாங்களோ அதோட அவங்க உழைச்சிருக்காங்க அந்த மாதிரி. ஷி வாஸ் அ பில்லர். அவங்க கிரேட் உமன். அவங்க அம்மா எல்லோரும் கிரேட் ஷீஸ். அதுதான். அப்புறம் நிறைய படம் பண்ணோம். அப்புறம் நான் அவங்க கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அவங்களோட. நம்ம 1 more வாங்குவோம் ஏதாச்சும் தப்பு சின்னது. அவங்க சைட்லேருந்து 1 more ஆகாது. கம்ப்யூட்டரில் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது அவ்வளோதான். நம்ம அவ்வளோதான். எவ்வளோ லென்த்தி டைலாக்ஸ் எல்லாம் ஈஸியாக சொல்கிறாங்க. நமக்கு பிரமிப்பாக இருக்கும், எப்படி இதெல்லாம் முடியுது என்ன அப்படின்ட்டு. நம்ம சில பேர் தப்பு பண்ணுவோம். டைரக்டர் சில பேர் இல்லை சார் அங்கே கொஞ்சம் இது இருந்தால், அவங்ககிட்டலாம் அதெல்லாம் சொல்லவே மாட்டார். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சொல்லுவாங்க ஓகே சார்னுவாங்க. நான் கேட்பேன் கூட, என்னங்க அவங்க அங்கேருந்து சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சே எப்படிங்க அப்படின்னு. நமக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கிரேட் ஆர்டிஸ்ட். எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 150 சூப்பர் ஹிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 180 பிக்சர் இல்லைன்னா ஐயோ நம்மெல்லாம் அப்படி கொடுத்தாலாம் நான் போயிடுவேன். அவங்க சைல்டு ஆர்டிஸ்ட் 6 வயசுல இருக்கும்போதே 40 படம் நடிச்சிட்டாங்களாம். இது 40வது வருஷம். அப்போ யோசிச்சு பாருங்க நம்பர் என்னன்னு. ஐயோ சூப்பர். நமது இந்த 40 ஆண்டு கால நட்பு மாதிரி எங்க நட்பு 30 ஆண்டு கால நட்பு. சரி, எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க அது சொல்லுங்க. எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க? எப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, எப்படின்னு தெரியல. இது என்னமோ சொல்றது பார்த்தா ஏதோ ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், சரி ஃப்ரெண்ட் ஆயிட்ட பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கே மாஸ்டர். அவங்க என்டர்டெயின் அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு போதுமே, எவ்வளோ என்டர்டெயின் பண்ணுங்க. தட்ஸ் இனஃப். அதுக்கு மேலே என்ன வேணும். பட் அஃப்கோர்ஸ் இப்போ ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க.